Lord, you may be seated. கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் அமரலாம். I want to thank you, your pastor, and our committee for inviting us to be with you during these glorious days. இந்த மகிமை நிறைந்த நாட்களிலே உங்களோடு கூட இருப்பதற்கு உங்களுடைய போதகருக்கும் உங்களுடைய கமிட்டிக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். We have thoroughly enjoyed our short stay already. எங்களுடைய குறுகிய கால இந்த பயணத்தை ஏற்கனவே நாங்கள் இப்பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக எங்களுக்கு இருக்கிறது. You know, I thought this morning what I should speak to you. நான் இதை குறித்து நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். And the Lord led me to speak to you on a very small matter that stifles your entire spiritual life. உன்னுடைய முழு ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுப்படுத்துகிற காரியத்தை குறித்து நான் பேச வேண்டும். And you know, it's a short verse. அது ஒரு சுருக்கமான ஒரு வசனம். It is in Luke 17 and verse 32. லூக்கா 17:32. There you are. Remember Lot's wife. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். Now men remember, God said, don't remember other people's wife, only Lot's wife. ஆண்களே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்தவங்களுடைய மனைவியை நினைக்க கூடாது, லோத்துடைய மனைவி மட்டும் நினைக்க வேண்டும். Because she gives us a great lesson of defeat. ஏனென்றால் தோல்வியின் மிகப்பெரிய பாடத்தை நமக்கு அவள் காண்பிக்கின்றாள். You know, when God was to destroy Sodom and Gomorrah, தேவன் சோதோம் கோமோராவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது Lot's family was in that group. லோத்துடைய குடும்பமும் அந்த கூட்டத்தில் இருந்தது. And because of Abraham's intercession, God was going to redeem Lot's wife. ஆபிரகாம் பரிந்து பேசுகிறதுனாலே தெய்வம் குறுக்கிட்டு லோத்துடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்று இறங்கினார். And so the two angels went and took them out and began to run out with them. எனவே இரண்டு தேவதூதர்கள் வந்து வற்புறுத்தி அவர்களோடு கூட கரங்களை பிடித்து ஓடினார்கள். Just told them, don't look back. ஒரே ஒரு காரியத்தை தேவதூதர்கள் சொன்னார்கள், திரும்பி மட்டும் பார்க்காதே. And they dragged them out. அவங்களை அப்படியே தரதரன்னு இழுத்துட்டு போறாங்க. But when they dragged them out, you know, something happened. ஆனால் அவர்களை இழுத்துக்கொண்டு போகும்போது ஏதோ ஒன்று நடந்தது. Lot's wife said, I must have a last look. லோத்துடைய மனைவி சொன்னா, கடைசியா ஒருக்கா நான் பார்க்கணும். She turned round and looked back. அப்படியே திரும்பி அவ பார்த்தா. And she became a pillar of salt. அங்கே அந்த இடத்துல ஒரு உப்பு தூணா மாறிவிட்டா. I thought, why did God send such a judgment and a punishment just for looking back? நான் யோசித்த ஆண்டவர் என்னடா இது, திரும்பி பார்க்கிறதுக்கா இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு தண்டனை. And I couldn't understand. எனக்கு இது புரிஞ்சு கொள்ள முடியல. But later I understood. பிறகு எனக்கு புரிந்தது. The Spirit began to reveal to me. ஆவியானவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். Where your heart is, there is your treasure. உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்களுடைய பொக்கிஷம் இருக்கும். In other words, your heart is filled with that greed and with that desire so that you cannot help but turn to look back. வேற விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய இருதயத்திலே அப்பேற்பட்ட ஒரு பேராசை இருக்கிறதுனால திரும்பி பார்க்காம உன்னால வாழ முடியல. What happens by looking back? திரும்பி பார்த்தா என்ன நடக்கும்? One look can destroy you. ஒரு பார்வை உன்னை முறியடிக்கும். This happened not just with Lot's wife, it happened way back in the Garden of Eden. இது லோத்து மனைவியோடு கூட ஆரம்பிக்கவில்லை, அதற்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்திலேயே நடந்தது. You know, in Genesis 3:6 you find that verse. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அந்த வசனத்தை பார்க்கிறோம். And the Bible says, and when the woman saw the tree was good for food.
And when the woman saw, she got a wild appetite. அவள் அதை கண்ட மாத்திரத்திலே அவளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பசி. And you know the craving that you get in your stomach is very grievous. வயிற்றில் இருக்கிற பசி அது ஒரு கொடூரமான கொடிய ஒரு பசியாகும். You want to satisfy it. எப்படியாவது திருப்தியாக்கணும். One look brought her a wild appetite. ஒரு பார்வை பார்த்த உடனே ஒரு பசி வந்தது. And then it says, and it was pleasant to the eyes. பார்க்க இனிமையா இருந்ததாம் அந்த பழம். It became a craving to eat and a pleasant vision. அது புசிப்பதற்கு அது பசியை உண்டு பண்ணிற்று, பார்ப்பதற்காகவும் அது நன்றாய் இருந்தது. And it says it's a tree to be desired. அது மட்டுமல்ல, அந்த விருட்சம் நல்ல ஒரு ஆசை உண்டு பண்ணும் விருட்சமா இருந்தது. And then it said it will make one wise. மாத்திரமல்ல, ஞானத்தை கொடுக்கிற பழமா இருந்தது. And what happens? அங்கே என்ன நடந்தது? She took the fruit. பழத்தை எடுத்தா. It was pleasant to the eyes. பார்க்க நலமாய். It was good for food. புசிப்பதற்கு நன்றாய் இருந்தது. It was to be desired. அதை பார்க்கும்போது ஒரு இழுப்பு வந்தது. It would make one wise. நம்மை ஞானியாய் மாற்றக்கூடியது. One look affected her stomach, her eyes, her mind, her heart, and affected her wholly. ஒரு முறை பார்த்த பார்வை அப்படியே வயிற்றையும் அப்படியே கண்ணையும் அப்படியே உள்ளத்தையும் மனதையும் பாதித்து ஒட்டு மொத்தமாய் அந்த பழத்தின் மூலமாய் பாதிக்கப்பட்டார். You know, these pair of eyes are the smallest organs in the body. பாருங்க, சரீரத்துல ரொம்ப கண்ணு ரொம்ப சிறுசா இருக்கு. But you have to be aware of it. ஆனால் அதை வச்சு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Because they can affect your entire life. காரணம் உங்களுடைய முழு வாழ்க்கையை அது பாதிக்கும். This is very important. இது ரொம்ப முக்கியம். And you know, when I was young, they said the Germans made the best lens called Leica. நான் வாலிப வயதா இருக்கும்போது இந்த பார்க்கிற கண்ணாடி ஜெர்மன் நாட்டிலே லைக்கா என்ற பிராண்ட் சிறந்ததா இருந்தது. And that could take sharp pictures. அது மட்டுமல்ல, அது மூலமாய் நல்ல கேமரா மூலமாய் நல்ல படத்தை எடுக்க முடியும். But God has put a better pair of lenses in our eyes and we keep taking pictures every time. ஆனால் அதை விட சிறந்த லென்ஸ் நம்ம கண்ணில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம அவ்வப்போது படம் எடுத்துட்டே இருக்கிறோம். Most Christians get defeated on this point. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு குறிப்பிலே அவங்களுக்கு தோல்வி வந்துருது. You get tempted. உங்களுக்கு சோதனை வருகிறது. You get affected. நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள். You get destroyed in your spiritual life by one look. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகிற காரணம் ஒரே ஒரு பார்வை. Why did Eve look at that tree? ஏவாள் அந்த மரத்தை ஏன் பார்த்தாள்? The serpent came. அங்கே சர்ப்பம் வந்தது. You know, the serpent is not the one we know, that one that crawls on the stomach and eat dust. நமக்கு தெரிஞ்ச அந்த பாம்பு இந்த சர்ப்பம் கிடையாது. In the beginning, the serpent was a shining one. அந்த ஆதியிலே இந்த சர்ப்பமானது அது பிரகாசம் நிறைந்ததா இருந்தது. Thin, tall and shining. ஒல்லியா நல்ல உயரமா நல்ல பிரகாசமா இருந்தது. If the serpent was crawling, the woman would not paid any heed to it. ஒரு பாம்பு அழைச்சிருந்தா இந்த அம்மா கேட்டிருக்காது. But the shining, tall one was an attraction. ஆனால் உயரமான பிரகாசம் நிறைந்த இந்த சர்ப்பம் பேசும்போது இந்த ஸ்திரீக்கு கவர்ச்சி வந்தது. There's an English saying, thin and tall, loved by all. ரொம்ப உயரமா ஒல்லியா இருந்தா எல்லாருக்கும் பிரியமா இருக்கும் அப்படின்ட்டு ஆங்கிலத்துல ஒரு சொல் உண்டு. Everybody want to have a look. எல்லாருக்கும் பார்க்கணும்னு ஆசை. You know, you have to be careful of these two little organs. நீங்கள் எப்பவுமே இந்த ரெண்டு அங்கங்களை வச்சு நீங்க கவனமா இருக்கணும். Because it is a real cause for temptation and evil, and it will affect your entire being.
காரணம் இது ரெண்டும் உங்களுடைய சோதனைக்கும் உங்களை வீழ்ச்சி செய்கிறதுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கும். You know, some people say, I can't help in the night, I dream and I see things that are evil. சிலர் சொல்றாங்க, ராத்திரியில் தூங்கும்போது சொப்பனத்தில் நான் பொல்லாத காரியங்கள் எல்லாம் நான் பார்க்குறேன். Why? The pictures that you have taken are stored in your subconscious mind, the dark room, and when you go to sleep, you are unconscious to the world, and the dark room begins to produce the pictures into your mind. காரணம் என்ன? நீங்கள் கண்ணை திறந்து பகல்ல பார்த்த படக்காட்சிகள் எல்லாம் நீங்கள் எடுத்து இங்கே மூளையிலே நீங்கள் அதை வைத்திருக்கிறீர்கள். நீங்க தூங்கின பிறகு அந்த படமெல்லாம் உங்களுடைய மூளை எடுத்து உங்களுடைய மனதில் கொண்டு போய் அது போடும். And the devil uses that to tempt you. சாத்தான் அதை பயன்படுத்தி உங்களை சோதனைக்குள்ளாவான். And some of you relish those pictures. உங்களில் சிலர் அந்த படங்கள் வந்தா உங்களுக்கு அது சுவாரஸ்யமா இருக்கிறது. It might be covetousness. இது ஒருவேளை மற்றவர்களை மேல் இச்சையோடு கூட இருக்கலாம். It would be lustful desire. ஒரு பயங்கரமான இச்சையோடு கூட இருந்திருக்கலாம். If not, it might be rebellion against God. இல்லாவிட்டால் தெய்வத்துக்கு விரோதமா இது ஒரு முரட்டாட்டமாய் கூட இருக்கலாம். It might be something that God forbade you want to enjoy. ஏதோ ஒன்று தேவன் அதை தடை செய்து வைத்திருந்தால் உங்களுக்கு அதுல தான் ஆர்வம் இருக்கும். Therefore, you must take care of your eyes. எனவே உங்களுடைய கண்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். And you need to ask the Lord to apply the eye salve of the Holy Spirit and to drop off the scales from your eyes. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய எண்ணெயை உங்களுடைய கண்களில் அவர் ஊற்ற வேண்டும். உங்களுடைய கண்ணில் மேல் இருந்த செதிலெல்லாம் கீழே விழுந்து விட வேண்டும். And then only you get insight to see the Lord. அப்பொழுதுதான் தெய்வத்தை பார்க்கக்கூடிய ஒரு உள்ளான பார்வை உங்களுக்கு வரும். How can you keep your eyes from temptation? உங்களுடைய கண்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் எப்படி வைக்க முடியும்? You know, you have to use your will. உன்னுடைய சித்தத்தை பயன்படுத்த வேண்டும். Oh, some people say, I'm strong enough, I can look at anything and I won't get affected. சிலர் சொல்றாங்க, நான் ரொம்ப பலசாலி, இதுலன்னா நான் விழ மாட்டேன், நான் பாப்பானா அது ஒண்ணும் பாதிக்காது. But that is a lie. அது ஒரு பொய். You must understand, you must exercise your will. நீ உன்னுடைய சித்தத்தை பயன்படுத்த வேண்டும். The psalmist said, சங்கீதக்காரன் சொன்னான், I will lift up mine eyes unto the hills, from whence cometh my help, yea, my help cometh from the Lord. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனவே என்னுடைய கண்களை நான் ஏறெடுத்து பார்ப்பேன். I will lift up mine eyes. என்னுடைய கண்களை நான் ஏறெடுப்பேன். It is act of the will. இது சித்தத்தின் ஒரு செயலாகும். I refuse to look round. நான் சுற்றுப்புறத்திலே பார்க்க நான் I மறுக்கிறேன். will lift up mine eyes unto the hills. என்னுடைய கண்களை பர்வதங்களுக்கு நேராய் நான் உயர்த்துவேன். Why? ஏன்? The command is keep looking unto Jesus, the author and the finisher of your faith. கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் நம்முடைய கண்களை வைக்க வேண்டும். Everything around us, when we see, it tempts us. நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லாமே நாம் பார்க்கும்போது அது நம்மை சோதிக்கும். I remember those days. அந்த நாட்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது. The person who started the Ceylon Pentecostal movement, Pastor Ram Paul. பாஸ்டர் ராம் பால் என்கின்றவர் இந்த சிலோன் பெந்தேகோஸ்தே இயக்கத்தை அவர் அந்த நாட்களில் ஆரம்பித்தார். He said those days people come and especially the ladies look at the other ladies and look at their patterns, and he could see them drawing their patterns on their skirts. அந்த காலத்திலே பெண்கள் உட்கார்ந்து மற்ற பெண்களுடைய ஆடையை பார்த்து அந்த ஆடையுடைய படத்தை அவங்களுடைய ஆடை மேல வரைஞ்சிட்டு போயிடுவாங்க. Why they want to go and do that?
ஏன்னா டெய்லர் கிட்ட போய் இதே மாதிரி தச்சு கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. And there are men who look at women and they have daydreams. All the time they are dreaming about it. சில ஆண்கள் பெண்களை பார்த்து வாழ்நாளெல்லாம் பகல் காலத்துல கனவு கண்டுட்டு இருப்பாங்க. Remember, your look can affect your eyes. நீங்கள் பார்க்கிற பார்வை உங்களுடைய கண்களை பாதிக்கும். It affects your stomach craving. உன்னுடைய வயிற்று பசியை அது தூண்டிவிடும். It affects your heart. You desire after it. உங்களுடைய உள்ளத்தை இருதயத்தை பாதிக்கும். உங்களுக்கு அது மேல ஒரு வாஞ்சை வரும். It affects your mind. You desire after it. அது உன்னுடைய மனதை அது பாதிக்கும். அந்த மனசு மேல அது ஒரு இழுப்பு சக்தியை கொண்டு வரும். Just one look. ஒரு பார்வை போதும். Therefore, how to guard our eyes from evil? எனவே நம்முடைய கண்களை தீங்கிலிருந்து எப்படி விலக்கி காப்பது? The Bible says, keep looking unto Jesus. வேதம் சொல்லுகிறது இயேசுவையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். Where Jesus is not here now for me to keep looking at him. என்ன பிரச்சனை என்ன? இயேசு பார்க்கிறதுக்கு இங்கே இருக்கிறாரு, பார்க்க முடியலையே. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். And the Word was made flesh. அந்த வார்த்தை மாமிசமாகி, And that flesh was Jesus Christ. அந்த மாமிசம் தான் இயேசு கிறிஸ்து. The Jesus is in the Word. இயேசு வசனத்துக்குள் இருக்கிறார். Jesus said, my spirit is in my word. இயேசு சொன்னார், என்னுடைய ஆவி என்னுடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. My life and my spirit is the kernel of the word. என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய ஆவியும் இந்த வசனத்தின் கருப்பொருளாய் இருக்கிறது. Keep looking into the word of God. வசனத்தையே நீ பார்த்து கொண்டிரு. Today people don't understand that. இன்றைக்கு மக்களுக்கு அது Many people keep this in the altar. அநேக மக்கள் இதை கொண்டு போய் ஆல்டர்ல பத்திரமா வைப்பாங்க. If they get a headache, they take the Bible and put it under the pillow. தலைவலி வந்துச்சுன்னா இந்த வேதத்தை எடுத்து தலானி கடியில வச்சு படுப்பான். If they have a stomach ache, they keep it on the stomach. வயிற்று போக்கு இருந்தா வயிற்று மேல கொண்டு வந்து வேதத்தை வைப்பான். You know, they don't understand what it is to implant the word in their heart and life. வசனத்தை எடுத்து அவருடைய உள்ளத்திலே போடுகிறது என்ன என்று விசுவாசிகள் தெரியாம இருக்கு. Because your word is a light unto my path, a lamp unto my path, and a light unto my pathway. உம்முடைய வசனமானது என்னுடைய கால்களுக்கு தீபம், என்னுடைய பாதத்திற்கு அது வெளிச்சமா இருக்கிறது. If you want to avoid temptation, you must hide the word of God not in your head but in your heart. நீ சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய இந்த வார்த்தை உன்னுடைய மனதில் அல்ல, இந்த வசனத்தை உன்னுடைய இருதயத்திலே வைக்க வேண்டும். When somebody talks to me, யாராவது என்னோடு கூட பேசும்போது I know whether they are talking from their head or from their heart. தலையிலிருந்து பேசுறானா இருதயத்திலிருந்து பேசுறானான்னு எனக்கு தெரியும். Because out of the abundance of the heart the mouth speaks. என்றால் இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். What is filled in your heart? உன்னுடைய உள்ளத்துல இருக்கிறது என்ன? The lust of the flesh, கண் மாம்சத்தின் இச்சை, the lust of the eyes, கண்களின் இச்சை, the pride of life, ஜீவனத்தின் பெருமை, envy, jealousy, malice, pride, பொறாமை, மற்ற மேல எரிச்சல், கோபம், they all come out. எல்லாமே உள்ள இருந்து தான் வெளியே. But if your heart is filled with Jesus, the word of God, you will find out of the abundance of the heart the mouth will speak the word of God. ஆனால் உன்னுடைய இருதயம் இயேசு அவருடைய வசனத்தினாலே நிரம்பி இருக்கும்போது அந்த இருதயத்தின் நிறைவால் உன்னுடைய வாய் பேசும். It will glorify God. அது தெய்வத்திற்கு மகிமையை செலுத்தும். And if Jesus is prominent in your life, இயேசுனுடைய வாழ்க்கையிலே அவருக்கு முக்கியத்துவம் இருக்குமோ போது it should be. அப்படிதான் இயேசு இருக்க வேண்டும். Because you are the temple of the living God. ஏனென்றால் நீ பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் நீ இருக்கிறாய். God doesn't dwell in buildings made with mortar and clay. தேவன் இந்த கட்டடத்திலே அவர் ஒரு காலம் தங்கவே மாட்டார். He indwells you.
அவர் உனக்குள் தான் வாசம் பண்ணுவார். That is why you have to be holy as he is holy. எனவே தான் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். You are carrying Jesus everywhere you go. நீங்கள் போகிற இடமெல்லாம் இயேசுவை சுமந்து செல்லுகிறீர்கள். And if Jesus is indwelling you, இயேசு உனக்குள் வாழ்ந்தால் your life will be filled with the fruit of the Holy Spirit. உன்னுடைய வாழ்க்கையானது பரிசுத்த ஆவியானுடைய கனினாலே நிறைந்திருக்கும். You will have the character of God. உனக்கு தெய்வத்துடைய குணாதிசயம் இருக்கும். Others seeing you will see Christ in you. மற்றவர்கள் உன்னை பார்க்கும்போது உனக்குள் கிறிஸ்துவை காண்பார்கள். And when you speak, நீ பேசும்போது you speak the word of God. நீ வசனத்தை தான பேசுவ. It automatically comes out of you. அது தானா தற்செயலாய் வந்துவிடும். But people have made it very natural today. ஆனால் மக்கள் வந்து அதை இயல்புக்கு மாறாக மாற்றிருக்கிறாங்க. They just think if you quote the word of God, you are going to get victory. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சும்மா வசனத்தை எடுத்து பேசினாலே நமக்கு வெற்றி வந்துரும் அப்படி நினைக்கிறான். They say claim, name it and claim it. நீ உனக்கு அது வேணுமா, அது உச்சரிச்சிரு, அது கிடைச்சிரும் அப்படின்றான். If not, speak positive words. நீ வந்து எப்பவுமே நேர்மறையான வார்த்தை நீ பேச வேண்டும். It is all from the head. எல்லாம் மண்டையில தலையில தான் வரும். And it is of no use. அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. You may quote the scripture till you are blue in the face and nothing will happen. நீ உன்னோட முகம் அப்படியே நீல நிறம் வர வரைக்கும் நீ வசனத்தை நீ தலையில இருந்து பேசலாம், ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. But if it comes from the heart, it will be like a two-edged sword piercing through to the dividing of the joint and the marrow. ஆனாலும் உன்னுடைய இருதயத்திலிருந்து நீ வசனத்தை நீ பேசுவாய் என்றால் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டத்தை காட்டிலும் அது பயங்கரமாய் வல்லமையோடு கூட வரும். And that person is a separated person. அப்பேற்பட்ட பேசுகிற ஆள் வந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வித்தியாசமான ஆள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. The Bible says come out from amongst them. வேதம் சொல்லுகிறது அவர்கள் மத்தியிலிருந்து புறப்பட்டு வெளியே வா. And touch not the unclean thing. அசுத்த காரியத்தை தொடாதே. And be ye holy for I am holy. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். Without holiness no man will see God. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். You know that is a requirement to be a child in the family of God. தெய்வத்துடைய குடும்பத்திலே ஒரு பிள்ளையா இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் அவசியமாய் இருக்கும். To many as received him, to them gave he that authority, that power to be separate from the world and to be a child of God. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் ஆகும்படிக்கு இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படிக்கு அவர்களை தேவன் தெரிந்தெடுத்தார். Because their eyes are focused in Jesus. காரணம் அவருடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிறார்கள். Why should you keep looking unto Jesus? ஏன் தொடர்ந்து இயேசுவையே பார்க்க வேண்டும்? You know, when you keep looking at something, you absorb that. நீ ஒரு காரியத்தை பார்த்து கொண்டே இருக்கும்போது அதை வந்து நீ அப்படியே உள்ள எடுத்துக்கிற. Years ago God told me to start a program called the Timothean program. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் வந்து ஒரு திமோத்தேயு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார். It is the relationship between Paul and Timothy. இது வந்து பவுலுக்கும் திமோத்தேயுக்கும் இருந்த உறவின் அடிப்படையில் இருந்தது. You know what happens? என்ன நடக்குது தெரியுமா? You know, this making a disciple didn't come from the Western world. இந்த சீஷர்களை உருவாக்குகிற இந்த பொருளானது மேற்கத்திய நாட்டிலிருந்து வரவில்லை. It came from this part of the world. இது இந்த பூமியில இருக்கிற இந்த கட்டத்திலிருந்து தான் வந்தது. They take a little child to the temple and give to the priest. ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அந்த கோயிலுக்கு போய் பூசாரி கையில போய் கொடுப்பாங்க. And that child does not know to read, doesn't have any understanding, but he follows this priest. அந்த பிள்ளைக்கு படிப்பில்லை, ஒண்ணுமே தெரியாது, ஆனா அந்த பூசாரியை பின்தொடருவான். He'll take the robes, he'll take the food, and when the priest is meditating, he will sit and keep looking at the priest. அந்த பூசாரிக்கு வேண்டிய உடை, அவனுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாரு. அந்த பூசாரி வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது இந்த பையன் வந்து அவரையே பார்த்துட்டு இருப்பான். He can't read or write. இவனுக்கு எழுத படிக்க தெரியாது. But he sits before the priest and he absorbs the nature and the very life of the priest into himself.
ஆனால் அந்த ஆசாரனை பார்த்து அந்த ஆசாரனுடைய தன்மை எல்லாம் தனக்குள் உண்டு பண்ணுவான். That's why the Apostle Paul said, follow me even as I follow Christ. இதற்காக தான் பவுல் என்ன சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். If people follow you, where will they be led? மக்கள் உங்களை பின்பற்றினால் அவர்கள் எங்கே வழிநடத்தப்படுவார்கள்? Our gospel is, do as I say, but don't do as I do. நம்முடைய சுவிசேஷம் இப்ப எப்படி மாறி இருக்குன்னா, நான் சொல்றதெல்லாம் செய், ஆனா நான் செய்யற மாதிரி நீ செய்யாத. Why? ஏன்? Because what I say I don't do. ஏன்னா நான் உனக்கு சொல்லி தருத நானே செய்யறதில்ல பாத்தீங்களா? What I do I don't say. நான் செய்யறத நான் மற்றவங்களுக்கு சொல்லி தரது. You must be a living epistle read by all men daily. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லாராலும் வாசிக்கப்படுகிற நிருபங்களா இருக்க வேண்டும். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. This is very important. இது அத்தியாவசியம். I remember a man when I started the work. நான் என்னோட ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு ஆள் ஞாபகம் வருது. He was an editor in one of our leading Times paper. அவர் எங்களுடைய தேசத்திலே ஒரு டைம்ஸ் பேப்பருடைய ஒரு பெரிய எடிட்டரா இருந்தார். He had about 2 rooms and annex attached to my house. அவர் எங்களுடைய வீட்டிலே சேர்ந்து ஒரு 2 ரூம் அறை அவருக்கு இருந்தது. And he and his wife lived there. அவரும் அவருடைய மனைவியும் அங்கே வாழ்ந்தார்கள். They got a servant and this servant boy, they didn't have a bathroom, so they said, can we use your bathroom? அவங்களுக்கு ஒரு வேலைக்கு ஒரு பையன் இருந்தான். அவங்க வீட்ல பாத்ரூம் இல்ல, அதனால எங்க கிட்ட கேட்டா உங்க பாத்ரூமை நாங்க யூஸ் பண்ணவா? So I said the scotting pan was used by my father-in-law. I said he can use it, but he must keep it clean. நான் சொன்னேன் இந்த இடத்தை என்னுடைய மாமனார் பயன்படுத்திட்டு இருந்தார், நீங்க அதை சுத்தமா வச்சிருந்தா நீங்களும் அதை பயன்படுத்தலாம். Because my father-in-law was not saved, he was a drunkard. எங்க மாமனார் ரட்சிக்கப்படல, அவர் ஒரு குடிகாரர். And he would scold anybody. அவர் யாரை பார்த்தாலும் ஏசிட்டு இருப்பார். Very soon I found this boy was not cleaning and he got angry. பார்த்தா அந்த பையன் அது சரியா சுத்தம் பண்ணல, எங்க மாமனாருக்கு கோவம் வந்தது. So I told this gentleman, Mr. Samuel, I can't let your boy use that bathroom. ஆகவே அந்த மிஸ்டர் சாமுவேல் கிட்ட சொன்னேன், இந்த பையன் இந்த பாத்ரூமை யூஸ் பண்ண கூடாது. He said you have 3 bathrooms in the house. அவர் சொன்னா உங்க வீட்ல 3 பாத்ரூம் இருக்கு. I have only 1. எனக்கு ஒன்னு தான் இருக்கு. You must make him give him a bathroom in your house. அவனுக்கு உங்க வீட்ல ஒரு பாத்ரூம் கொடுக்கணும். So I gave. நான் கொடுத்தேன். My sister, my wife, they were all a little upset about it. என்னுடைய கூட பிறந்த சகோதரி, என்னுடைய மனைவிக்கெல்லாம் இது பிடிக்கல. I would get up early morning and wash the bathroom before they get up. நான் காலையில எந்திரிச்சு அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் பாத்ரூமை சுத்தமா கழுவிடுவேன். But this fellow was incurable. ஆனா இந்த ஆள் திருந்தவே இல்ல. And then I went and said, Mr. Samuel, I'm very sorry, I can't give the bathroom. பிறகு நான் சொன்னேன், மிஸ்டர் சாமுவேல் பாத்ரூம் தர முடியாது. What did he do? என்ன செஞ்சார்? He made the boy to to dirty early morning my whole garden. அந்த பையனுக்கு சரி பாத்ரூம் கொடுக்கலல்ல, நீ போய் தோட்டத்துல போய் முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஆள் தோட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். And early morning I get up, I go take the mammati, dig a hole and bury everything. காலையில நான் எந்திருப்பேன், மம்மட்டி எடுப்பேன், குழி தோண்டி எல்லாத்தையும் அங்க புதைச்சிருவேன். Because you must love your neighbor as you love yourself. காரணம் என்ன? உன்னை நேசிக்கிற போல பிறனையும் நீ நேசிக்க வேண்டும். They left the house. அவங்க வீட்டை காலி பண்ணிட்டாங்க. Many years passed. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு One day I was driving. ஒரு நாள் வாகனத்தை ஓட்டிட்டு இருந்தேன். You can recognize him. He lifts his head and he walks straight. அவனை எங்க வேணாலும் கண்டுபிடிக்கலாம், தலை இப்படி நிமிர்ந்து அவன் நடப்பான். I saw him far off. தூரத்துல இருந்து நான் பார்த்தேன். I thought that must be Mr. Samuel. நான் சொன்ன இவர் தான் சாமுவேலா இருக்கு. I came slowly by the car. வாகனத்தை நிறுத்தினேன். And then I put my head out. தலையை வெளியே வச்சேன். I said, Mr. Samuel, Mr. Samuel. மிஸ்டர் சாமுவேல் கூப்பிட்டேன். I will give you a lift to your office. நான் உங்க ஆபீஸ்க்கு நான் லிஃப்ட் தரேன். He came running. ஓடி வந்தார். He said, I want to see you. உங்களை பார்க்கணும்னு எனக்கு I couldn't find you. உங்களை தேடி பார்த்தேன். You know, I want to tell you. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லணும். That very act you did to my servant. என்னுடைய வேலைக்காரனுக்கு நீங்க செய்த அந்த செயல். You being a priest, you humbled yourself.
நீங்க வந்து ஒரு ஊழியக்காரனா இருந்து உங்களை தாழ்த்தி that spoke to my life. நீங்க அதை செய்யற காரியம் என்னுடைய உள்ளத்துல பேசி And now I am a saved Christian. இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருக்கிறேன். You know, let your light so shine before men that they may see your good works and glorify your Father who is in heaven. உங்களுடைய நற்கிரியைகள் மக்களுக்கு முன்பதாக அது பிரகாசிக்கட்டும். அந்த நற்கிரியை மக்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தட்டும். The gospel, the word must live in us, and in action it must go through us. சுவிசேஷம் என்கின்ற வசனம் நமக்குள் அது வாசம் பண்ண வேண்டும். நம் மூலமாய் அது செயலிலே கொண்டு வர வேண்டும். That saved that arrogant man even without me speaking a word. நான் ஒரு வார்த்தையும் பேசாம அந்த முரட்டாட்டம் பிடிச்ச ஒரு மனுஷனை ரட்சிக்க வச்சது. How are you living? நீங்க எப்படி வாழ்றீங்க? Do you see the people around you as people who are lost for eternity? உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்களை நித்தியமாய் அவர்கள் இழந்து போகிறார்கள் என்று பார்க்கிறீர்கள். Do you see them and have compassion in your heart? அவங்களை கண்டு அவங்க மேல உங்களுக்கு மனதுருக்கம் இருக்கா? Do you have love for them? அவங்க மேல உங்களுக்கு அன்பு இருக்கா? Do you have concern for them? அவங்க மேல கரிசனை உண்டோ? There are many things I don't do, அநேக காரியங்கள் நான் செய்வதில்லை, which are right for me to do, அதை நான் செய்தால் ஒன்றும் தப்பில்லை, நல்லதுதான். but I don't do ஆனால் நான் அதை செய்வது இல்லை. because I feel my neighbor, my friend might get offended. என்னுடைய எண்ணம் என்னவென்றால் என்னை பார்க்கிற பக்கத்து வீட்டு ஆள் ஒருவேளை அவனும் வந்து இது பார்த்தா அவனுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். Paul said it is legitimate for me to eat meat. பவுல் சொல்லுகிறார், நான் மாம்சம் புசிப்பது அது வந்து நான் அதை சட்டபூர்வமாய் புசிக்க முடியும். But if it stumbles my brother, I won't eat it. ஆனால் என்னுடைய சகோதரனுக்கு இது இடராய் இருக்குமே ஆனால் நான் புசிக்க மாட்டேன். I live not for myself, I must live for others. நான் எனக்காக வாழக்கூடாது, நான் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். You can't win your neighbor by being arrogant. நீ கொஞ்சம் பெருமையோடு கூட நீ வாழ்ந்தா உன்னுடைய பக்கத்து வீட்டு ஆள் ஒரு காலம் ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியும். You must give up your rights. உன்னுடைய உரிமைகளை நீ வந்து விட்டு கொடுக்க வேண்டும். Jesus said, if any man will come after me, இயேசு சொன்னார், என்னை ஒருவன் பின்பற்ற வேண்டும் என்றால் let him deny himself, அவன் தன்னைத்தானே வெறுத்து take up his cross daily, தன் சிலுவையை அனுதினமும் சுமந்து and follow me. என்னை பின்தொடர கடவன். We always fight for our rights. நம்ம எப்பவுமே நம்முடைய உரிமைக்காக தான் நம்ம வந்து எப்பவுமே சண்டை போடுவோம். This world is not our home. இந்த உலகமானது நம்முடைய வீடு அல்ல. You are not just a citizen of India. நீங்கள் வந்து வெறும் இந்தியா தேசத்தின் குடிமக்கள் இல்லை. When you were born of God, your name was recorded in the Lamb's book of life. நீங்கள் தெய்வத்தால் பிறந்த பொழுது உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது. You are a citizen of the celestial kingdom of God. நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாய் இருக்கிறீர்கள். Therefore, don't fight for the rights of this world. எனவே இந்த உலகத்தின் உரிமைகளை வைத்து நீங்கள் சண்டை போட வேண்டாம். You are a pilgrim journeying through this land. நீங்கள் வந்து இந்த தேசத்தை கடந்து போகிற ஒரு நாடோடியா இருக்கிறீங்க. So you don't need to own anything. உங்களுக்கு சொந்தமானது ஒன்றுமே இல்லை. You must own the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தம் கொண்டாட வேண்டும். And the rights of the kingdom. ராஜ்யத்தின் உரிமைகளை சொந்தம் கொண்டாட வேண்டும். And when you exercise the rights of the kingdom, you are above the world. ராஜ்யத்தின் அந்த உரிமைகளை நீங்கள் சொந்தம் கொள்ளும்போது நீங்கள் பூமியை விட மேலே இருப்பீர்கள். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. You are in the world, but you are not of the world. நீங்கள் பூமியில தான் இருக்கிறீர்கள், ஆனால் பூமிக்குரியவர்கள் அல்ல. Many people are living in the world and they own the world. அநேகர் பூமியில இருக்கிறாங்க, பூமி வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. You know, you must not be worried or weary. நீங்க ஒரு காலம் நீங்க கவலைப்படக்கூடாது, நீங்க வந்து களைப்பாய் இருக்க கூடாது. When Jesus taught the disciples to pray, இயேசு வந்து சீஷருக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும்போது, many says the Lord's prayer, but it's the disciples' prayer. நான் அநேகர் வந்து அதை ஆங்கிலத்துல the Lord's prayer, தமிழ்ல பரமண்டல ஜெபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பரமண்டல ஜெபம் ஒன்றும் கிடையாது, அது சீஷர்கள் பண்ண வேண்டிய ஜெபம். What did he say in that prayer? அந்த ஜெபத்துல என்ன சொல்லி கொடுத்தார்? Give us this day our daily bread.
அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். And forgive those who wronged us as you forgave us. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல. That is the prayer that we must pray. இந்த ஜெபத்தை தான் நம்ம ஜெபம் பண்ணணும். And we must exercise that prayer in our life. அந்த ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். You know, my wife and I used to talk. என்னுடைய மனைவி நானும் பேசுவோம். If we had 100 houses, நாங்க இப்படி பேசுவோம், நமக்கு ஒரு 100 வீடு இருந்தா how many houses can I live? எத்தனை வீட்டுல குடியிருக்க முடியும்? If we had 10 rooms, 10 அறை வீட்டுல இருந்ததுன்னா how many rooms can I use? எத்தனை அறையில நான் பயன்படுத்த முடியும்? If we had 8 beautiful bedrooms, 8 படுக்கை அறை இருந்தால் how many beds can we use? ஒரு நாளைக்கு ஒரு இரவுக்கு எத்தனை பெட் பயன்படுத்த முடியும்? You know, you can't use more than what you need. உனக்கு தேவைக்கு மிஞ்சின காரியத்தை உன்னால பயன்படுத்த முடியாது. Give us this day our daily bread. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். You know, that's all what you need. அதுதான் உங்களுக்கு தேவை. And when you do that, நீங்கள் அதை செய்யும்போது then God becomes your father. தேவன் உங்களுக்கு The தகப்பனாக apostle said, my God will supply all your needs through his riches in glory by Christ Jesus. அப்பொழுது தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமை நிமித்தம் நிறைவாக்குவார். God will fill you with satisfaction. தேவன் உங்களை திருப்தினாலே நிரப்புவார். And you will do things that others can't do. அப்பொழுது நீங்கள் மற்றவர்கள் செய்யாத காரியத்தை நீங்கள் செய்வீர்கள். In 1967, 1967 I went around the world நான் உலகத்தை பிரயாணம் செய்தேன். without 1 cent in my pocket. என்னுடைய பாக்கெட்ல ஒரு பைசா காசு இல்ல. I had only the ticket. என் கையில டிக்கெட் மட்டும் And இருந்தது. that also a ticket up to Jerusalem and back home. அந்த டிக்கெட் கூட ஜெருசலேம் போயிட்டு திரும்பி வரதுக்கு தான் டிக்கெட் இருந்தது. I did not know any friends or churches. எனக்கு எந்த நண்பர்கள் இந்த சபை எனக்கு தெரியாது. But God took me miraculously from country to country. ஆண்டவர் அந்த நாட்களிலே அற்புதமாய் அநேக தேசங்களுக்கு என்னை கொண்டு போனார். I went to New York one evening and got off the plane. ஒரு மாலை நியூயார்க்கிலே விமானத்துல இருந்து நான் இறங்கினேன். No money in the pocket. பாக்கெட்ல ஒரு பைசா இல்ல. I sat on that bench. நான் பெஞ்ச்ல போய் உட்கார்ந்தேன். I said, God, நான் சொன்ன ஆண்டவரே, Father, அப்பா, I have no money. என் கையில பணம் இல்ல. I don't know anybody here. எனக்கு இங்க யாருமே தெரியாது. I don't know where to go. எங்க போகணும்னு தெரியாது. Some tough young men, black and white, came and examined me. சில ஆட்கள் வாட்ட சாட்டமா இருக்க ஆட்கள், கருப்பு ஆட்கள், வெள்ளை ஆட்கள் வந்து என்ன அப்படியே மேல கீழ பார்த்தான். Naturally, I was getting afraid. நான் பயந்துட்டேன். But I said to him, நான் அந்த ஆளை பார்த்து சொன்னேன். I spoke to him myself. நானே பேசினேன். I said, resurrection life rise within me. நான் சொன்னேன், உயிர்த்தெழுதலின் ஜீவன் எனக்குள் வரட்டும். I am not a victim. நான் வந்து பாதிக்கப்பட்ட ஆள் I கிடையாது. am a victor. நான் ஜெயம் கொள்கிறவன். And therefore, Lord, ஆகவே ஆண்டவரே, you make a way where there is no way. வழியே இல்லாத இடத்துல ஒரு வழியை உண்டு You பண்ணும். open doors where there are no doors. வாசல் திறக்காத இடத்துல வாசல் திறந்தருளும். I heard of the public address system. அப்பொழுது ஒலிபெருக்கிலே கேட்டேன். They were trying to pronounce my long name. They could not. They were giving different interpretations. என்னுடைய பெயர் நீட்டமா இருக்கு, அந்த பெயரை வித்தியாசமா உச்சரிச்சிட்டு பார்க்கறாங்க. So I knew that's my name. எனக்கு தெரியும், ஓ நம்மள தான். I ran to the counter. கவுண்டர் கிட்ட போனேன். I said, I am Colton Vikramaratna. நான் சொன்னேன், நான் தான் கோல்டன் விக்ரமரத்னா. No, we are calling for a minister. இல்ல நாங்க வந்து ஒரு மினிஸ்டரை கூப்பிடுறோம். I said, I am that minister. நான் சொன்னேன், நான் தான் அந்த ஊழியக்காரர். And then they said, this lady want to see you. அப்புறமா சொன்னாங்க, இந்த அம்மா உங்களை பார்க்க. I looked at her. அந்த அம்மா பார்த்தேன். She looked at me. அவங்க என்ன பார்த்தாங்க. We have not seen each other from Adam. ஒருத்தர் ஒரு நாளும் கண்டதில்ல. And then I saw her pulling from the handbag. அதுக்கு பிறகு அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து She pulled a letter. ஒரு லெட்டர் எடுத்தாங்க. I saw my wife's handwriting. என்னுடைய மனைவியுடைய கையெழுத்து அங்க இருந்து. Years ago, எத்தனை ஆண்டுகள் from America, அமெரிக்காவில இருந்து a couple came to work in the American embassy. தம்பதிகள் அமெரிக்கன் எம்பசில வேலை செய்ய வந்தாங்க. This lady got saved in a camp. இந்த அம்மா வந்து ஒரு கேம்ப்ல ரட்சிக்கப்பட்டாங்க. I was ministering there. நான் அன்றைக்கு ஊழியம் செய்தேன். I prayed for her.
அவங்களுக்காக நான் ஜெபம் She பண்ணேன். received the Holy Spirit. அவங்க அபிஷேகம் பெற்றாங்க. She said, if ever you come to the States, அவங்க சொன்னாங்க என்னைக்காவது அமெரிக்கா வந்தா you must visit me. என்னை வந்து சந்திக்கணும். I knew I won't go to the States. நான் யோசித்தேன் நம்ம ஒரு காலம் அமெரிக்கா போக மாட்டோம். But God took me. ஆண்டவர் கூட்டிட்டு போனார். And she said, அவங்க சொன்னாங்க, you know, Mary Baird told me to see you. இந்த மேரி அம்மா வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. Your wife had written a letter to her. உங்க மனைவி வந்து அவங்களுக்கு ஒரு காகிதத்தை எழுதி இருக்காங்க. That you will be arriving by a plane at this time. இந்த நேரம் பார்த்து ஒரு பிளேன்ல நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க. And told me to come and meet you. என்னை வந்து சந்திக்க சொன்னாங்க. And I came to meet you. அதனால உங்களை சந்திக்க வந்தேன். She said, you are a very busy man. அவங்க சொன்னாங்க ரொம்ப வேலை இருக்கும். So she said, ask you to cancel all your appointments. உங்களுடைய அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. I had no difficulty to cancel my appointments. I had no appointments. அது என்ன அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ண அது ஒரு பெரிய பொருட்டே இல்லை. ஏன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் கூட எனக்கு இல்ல. She said she wants me to come take you to her home. அவங்க வந்து உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசை. Took me to the best part of New York Riverside. நியூயார்க் நதி ஓரம் நல்ல ஒரு செழிப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. She has gone to Chicago for 3 days. அவங்க சிகாகோ 3 நாள் போயிருக்காங்க. She has told their prayer cells, come every morning, cook a meal for Pastor Colton and he will give you a Bible study free. அந்த ஜெபக்குழுல இருக்கிற ஆட்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு நாளும் வாங்க சாப்பாடு சமைச்சிட்டு வாங்க, அவர் சாப்பிடுவார், அதுக்கு பிறகு நல்ல வேதத்துல இருந்து போதனை உங்களுக்கு கொடுப்பாங்க, வந்து உட்காருங்க அப்படின்னு. God knows you by name. கர்த்தர் பெயரை வைத்து உங்களை God knows your feeling. உங்களுடைய உணர்வை அறிந்திருக்கிறார். You are not alone. நீ தனிமையா இல்லை. Jesus made a covenant promise with you. ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை உங்களோடு கூட செய்திருக்கிறார். I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Lo, I am with you always, even unto the end of the age. பூமியின் கடைசி பரியந்தமும் உன்னோடு கூட இருக்கிறார். He is always there. அவர் எப்பொழுதும் இருக்கிறார். So I had a beautiful mansion. எனக்கு ஒரு நல்ல ஒரு மாளிகை இருந்தது. And they gave me an envelope. எனக்கு கையில ஒரு கவர் கொடுத்தாங்க. Some $150. ஒரு $150. And also a number. அதோடு கூட தொலைபேசி. You call this number, the taxi will come. இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ண டாக்ஸி வரும். And the ladies will cook for you. இந்த அம்மாமார் வந்து உங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. When you go with God, you go first class. நீங்க தெய்வத்தோடு கூட போனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் போவீங்க. You know, God will never deprive your faith. ஆண்டவர் வந்து உங்களுடைய விசுவாசத்தை வந்து தோல்வி அடைய விட மாட்டார். That was my first trip around the world. அதுதான் அகில உலக ட்ரிப் எனக்கு கிடைச்சது. One lawyer told me you're a fool. ஒரு வக்கீல் என்ன பார்த்து சொன்னார், நீ ஒரு முட்டாள். You have left your wife and 3 children and you are here without even a return ticket. உன் மனைவி 3 பிள்ளைங்களை வச்சு ரிட்டர்ன் டிக்கெட் இல்லாம நீ இங்க என்ன பண்ற? I said, sir, நான் சொன்னேன், ஐயா, when I go home I'm going to take a car also. நான் சொன்னேன், வீட்டுக்கு போனா காரை கூட வாங்க போறேன். He said, I have met fools, but you're the biggest fool I have ever met. அவர் சொன்னார், நான் ஏகப்பட்ட முட்டாள்களை சந்திச்சிருக்கிறேன், ஆனா நீ தான் உலகத்திலே பெரிய முட்டாள் அப்படின்னு. I am a fool for Christ. Whose fool are you? நான் சொன்னேன், நான் ஆண்டவருக்காக முட்டாள், நீ யாருடைய முட்டாளா இருக்கிறாய்? I want you to know, ஒரு காரியத்தை the natural man receiveth not the things of God, they are foolishness unto him. இயற்கையான மனுஷன் தெய்வத்துடைய காரியத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவனுக்கு அது பைத்தியமாய் தோன்றும். You are saying, Pastor Colton, I am not young. நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் கோல்டன், எனக்கு நான் வாலிப வயசுல இல்ல, I am not accepted. என்னை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, I am rejected. என்னை எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க, I am Mr. Nobody. நான் வந்து யாருமே கிடையாது. But in Christ, ஆனா கிறிஸ்துவுக்குள் you are somebody. நீ ஒருவராய். Why? ஏன்? He that is in you is greater than he that is in the world. இந்த உலகத்தில் இருப்பனை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். You can say, I can do all things through Christ who is the source of my strength. நீங்க சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. And you must do it. அது செஞ்சு தான் ஆகணும். It is no use saying, I can do it, God will help me, God will do. But you must keep your foot into the waters. செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, ஆண்டவர் செய்வார் அப்படினா சொல்லிட்டே இருக்க கூடாது. You know, கால் எடுத்து தண்ணில வைக்கணும். you must understand, புரிஞ்சுக்கணும், you can do all things. உங்களால எல்லாமே செய்ய முடியும். I could not speak English at all. எனக்கு ஆங்கிலம் பேச தெரியாது. But I told God, நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், you are the author.
நீங்க தான் விசுவாசத்தை You are the finisher of my faith. என்னுடைய விசுவாசத்தை முடிக்கிறவர் நீங்க. You can make me to do it. நீங்க வந்து இதை செய்ய I முடியும். passed by many universities, எத்தனையோ யுனிவர்சிட்டி வழியா நான் போறேன். but I have never entered into one of them. ஆனா ஒண்ணுல கூட கால வச்சது இல்ல. God, the Holy Spirit taught me the English language. ஆவியானவர் எனக்கு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தார். You don't know what God can do for you. தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும்னு உனக்கே Why தெரியாது. are you sitting in your discouragement? ஏன் நீ சோர்வுல உட்கார்ந்துட்டு இருக்கற? Why are you sitting in darkness? ஏன் அந்தகாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கற? Why are you saying I can't? என்னால முடியாது என்று ஏன் சொல்ற? You can't, but the Christ in you, you can do all things through him. உன்னால முடியாது, ஆனால் உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. You know, you are in debt. நீங்க ஒருவேளை கடன்ல You இருக்கலாம். are in sickness. வியாதியில இருக்கலாம். You are in family trouble. குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம். You are having lots of things that are going wrong. ஏகப்பட்ட காரியம் உங்க வாழ்க்கையில தப்பாவே போயிட்டு இருக்கு. I want to tell you, உங்களை பார்த்து நான் give சொல்றேன். God the first place. ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுங்க. Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things will be added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். That's what my father did. அதுதான் எங்க அப்பா செஞ்சார். We got blessed. எங்களுக்கு ஆசீர்வாதம். I did that. நான் அதை செஞ்சேன். My sons and my daughter got blessed. என்னுடைய மகன்மார் மகள் ஆசீர்வாதம் பெற்றார்கள். They did it. அவங்க செஞ்சாங்க. And their sons and children are blessed. அவங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Like the curses go down to the fourth generation, Bible says, Abraham, in thee shall all the families of the earth be blessed. சாபம் வந்து 4 தலைமுறைக்கு செல்லும். ஆனா ஆபிரகாம் பார்த்த ஆண்டவர் சொன்னார், உனக்குள் பூமியில சகல வம்சமும் ஆசீர்வதிக்கப்படும். I want to tell you, உங்களை பார்த்து நான் சொல்லட்டும், if this does not work, இது வேலை செய்யலனா tell your pastor. உங்க பாஸ்டர் கிட்ட சொல்லுங்க. I have preached for about 64 years. நான் 64 வருஷம் பிரசங்கம் பண்ணிக்கிறேன். Because I started at 16. நான் 16 வயசுல ஆரம்பிச்சேன். I won't preach again if this does not work. நான் சொல்லியிருக்கிறேன், இது நடக்கலன்னா நான் இனி பிரசங்கம் பண்ண மாட்டேன். You condemn yourself. நீயே உன்னை தாழ்த்துகிறாய். God says you're precious to me. ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு விலையேற பெற்றவன். I did not redeem you with silver and gold. நான் பொன் வெள்ளி வச்சு உன்னை மீட்டுக்கொள்ள. I redeemed you with my life-giving blood. என்னுடைய ஜீவன் கொடுக்கிற ரத்தத்தை வைத்து உன்னை மீட்டுக்கொண்டேன். You are the most precious jewel that I have on this earth. என்னுடைய இந்த பூமியிலே நீங்க தான் விலையேற பெற்ற முத்துக்களா இருக்கிறீர்கள். He says, I will not withhold any good thing from you. உனக்கு எந்த நன்மையும் நான் குறைவாக வைக்க மாட்டேன். Ask and you will receive. கேளு உனக்கு கிடைக்கும். Why do you want to live like this? ஏன் இப்படி வாழ வேண்டும்? Why do you want to die like this? ஏன் இப்படி மரிக்க வேண்டும்? Oh, I'm not a special person. நான் விசேஷித்தமான ஆள். There is nobody special on this earth. பூமியில யாருமே விசேஷித்தவர்கள். All have sinned and come short of the glory of God. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள். What is the command God has given? தேவன் கொடுத்த கட்டளை என்ன? Look not on the outward appearance. நீ வெளி தோற்றத்தை பார்க்காத. Keep looking unto Jesus, the author and the finisher of your faith. விசுவாசத்தை துவக்குறவர் முடிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவை பார். You know, you must be willing to dare like Daniel. தானியேலை போல உங்களுக்கு தைரியம் இருக்க வேண்டும். You must be willing to lay your life on that altar. உங்களுடைய வாழ்க்கை அந்த பலிபீடத்தின் மேல் பணைய வைக்க ஆயத்தமா இருக்கணும். If you die to yourself, you will live unto God. நீங்க வந்து சுயத்துக்காக செத்தா நீங்க ஆண்டவருக்கு பிழைப்பீர்கள். God wants to use you. தேவன் உங்களை பயன்படுத்த ஆசைப்படுறார். Oh, I am a poor widow. நான் ஒரு ஏழை விதவை. I am an uneducated man. நான் ஒரு படிப்பறிவில்லாத ஒரு ஆள். I have nothing. எனக்கு ஒண்ணுமே இல்ல. I was rejected 3 times from the Bible college because I had no qualifications. என்னை வேதாகம கல்லூரியிலிருந்து 3 முறை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. காரணம் எனக்கு எந்த படிப்பறிவும் இல்ல. When I went to Bible school, they said you can only be a village pastor. நான் வேதாகம கல்லூரிக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, நீ வந்து கிராமத்துல ஒரு ஊழியக்காரனா நீ இருக்கலாம். Don't try to boast. நீ ரொம்ப பெருசா பேசாத. You can't do anything more. இதை விட உன்னால எதுவுமே செய்ய முடியாது. When they said I'll be a village pastor, நான் ஒரு கிராமத்து ஊழியக்காரனா இருப்பேன்னு சொல்லும்போது, with a small congregation, ஒரு சின்ன ஒரு சபையோடு கூட in a little mud church, ஒரு ஓலை மேல ஒரு மண்ணுல கட்டப்பட்ட ஒரு I கட்டடம். said in my heart, that's a challenge. நான் சொன்னேன், இது ஒரு சவால். I will build the biggest church in Colombo for the Assemblies of God.
நான் சொன்னேன் கொலம்போவிலே அசெம்பிளிஸ் ஆஃப் காடுக்காக மிகப்பெரிய சபை நான் கட்டுவேன். When they said you can't come out of the village to the city of Colombo, நீ கிராமத்துல இருந்து நீ கொலம்போ பட்டணத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது I said, praise God, I'm going to travel around the world. நான் சொன்னேன் நான் உலகம் எங்கிலும் நான் பிரசங்கம் பண்ணுவேன். Don't get under the defeat of people. மற்ற மக்கள் சொல்ற தோல்வியின் வார்த்தை நீ நம்பாத. I can do all things through Christ who is the source of my strength. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. What about you? உன்னை பற்றி என்ன? You said, oh, Pastor Colden, I'm old. நீங்க சொல்லலாம் ஐயோ பாஸ்டர் கோல்ட் எனக்கு வயசாயிட்டு. I am old. எனக்கும் I வயசாயிட்டு. am close upon 85. எனக்கு வயசு 85. Either the body is old, இந்த சரீரத்துக்கு தான் வயசாயிட்டு. but the man who lives inside is resurrection and life. ஆனா இந்த சரீரத்துக்குள் வாழுகிறவர் அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். And he is in you. அவர் உனக்குள் இருக்கிறார். You should know that you can do all things. நீ அறிஞ்சிருக்கணும் உன்னாலே எல்லாமே செய்ய முடியும். You are God's man, God's woman in the God appointed church here in Bangalore to do great things for him. நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பெண், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண், நீங்கள் இந்த பெங்களூர் பட்டணத்திலே சாதனைகளை படைக்க வேண்டும். You say, yes, I believe, Brother Colden. நீங்க சொல்றீங்க ஆமா பாஸ்டர் கோல் நான் இதெல்லாம் நம்புறேன். What is the use of your believing when you don't have the strength to put that faith into action? நீ நம்பி அந்த நம்பிக்கையை செயல்ல கொண்டு வரலனா நம்பிக்கை இருந்து என்ன பிரயோஜனம்? You know, you must tell yourself, நீ உன்னை பார்த்து சொல்லணும், I am that man. நானே அந்த மனுஷன். I am that woman. நானே அந்த பெண். And I can do all things என்னாலே எல்லாம் செய்ய முடியும். through my Christ. ஏன் கிறிஸ்து மூலமாய். My body என்னுடைய is சரீரம் not my own. என்னுடைய சொந்தமானது. It is his temple. இது அவருடைய ஆலயம். I carry him everywhere. நான் அவரை சுமந்து And செல்கிறேன். he is going to make me to do it. அவர் என்னை செய்ய வைப்பார். You know, I'm not going to ask you to close your eyes and bow your heads. You must have the courage of your conviction. நான் உங்களை எல்லாம் தலையை தாழ்த்துவோம் கண்ணை மூடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அந்த 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 காரியத்தில் நீ செயல்படணும். I had that courage. எனக்கு அந்த தைரியம் இருந்தது. I said, God, நான் சொன்ன if ஆண்டவரே, I sink, I will sink. நான் மூழ்கி போனேன்னா மூழ்கி But போறேன். I am going to swim. ஆனா நான் நீந்தி போறேன். And still I am swimming for God. இன்னும் நான் நீச்சல் அடிச்சு. What about you? உன்னுடைய கதை என்ன? My wife, என்னுடைய மனைவி, she was not educated, அவங்களுக்கும் படிப்பறிவு இல்லை. but she has left the indelible mark in the church of Sri Lanka. ஆனால் இலங்கை சபையிலே அவர்களுடைய செயல் அவருடைய வேலை இன்னும் அங்கே இருக்கிறது. Look at your life. உன்னுடைய வாழ்க்கை பார். What does God expect of me? தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? Does God expect me always to be a pious believer and not do anything? எப்பவுமே பக்தியோடு கூட ஒரு விசுவாசியா இருந்து எதுவுமே செய்யாம இருக்கணும்னு விரும்புறாரா? Do you believe? நீ விசுவாசிக்கிறியா? Do you think God can do it? தேவன் செய்வார் என்று நம்புறியா? Having faith like a mountain won't help. மலை போல உள்ள விசுவாசம் இருந்தா பிரயோஜனம் இல்லை. Must have active faith. உன்னுடைய விசுவாசம் செயல்ல கொண்டு வரணும். Childlike faith. ஒரு பிள்ளை போல விசுவாசம். And say, Lord, I believe. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. I am going to step out and do it. நான் விசுவாசத்துல போறேன். Because not my strength. ஏனென்றால் என்னுடைய பலன் அல்ல. It is your strength. தேவனுடைய பலன். Not my life. என்னுடைய வாழ்க்கை It அல்ல. is your life. தேவனுடைய It வாழ்க்கை. is not my wisdom. என்னுடைய ஞானம் அல்ல. It is your wisdom. உங்களுடைய ஞானம். I live நான் ஜீவிக்கிறேன். because you live in me. ஏனென்றால் நீர் எனக்குள் வாசம் Do you believe that? விசுவாசிக்கிறீங்களா? என்ன நீங்க மெலஞ்சியால் போல தானே கை You must be strong in the Lord. நீங்க பலசாலியா இருக்கணும் ஆண்டவருக்குள்ள. You must be strong in the might of the Lord. கர்த்தருடைய பலத்திலே பலசாலியா இருக்கணும். You must be filled in resurrection power. உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட நீங்கள் You நிரம்பியிருக்க must வேண்டும். be active and strong as a pillar of the church of the Lord Jesus Christ. செயல்பட்டு ஆண்டவருடைய சபையிலே தூண்களை போல இருக்க வேண்டும். Don't try to say I am shy. எனக்கு வெட்கம் அப்படினு சொல்லாத. You are not shy, you are fearful. உனக்கு வெட்கம் இல்ல, உனக்கு பயம். God has not given unto your spirit of fear. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் He has given to you the resurrection power of the Lord. அவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கொடுத்தார். How many of you are going to say?
எத்தனை பேர் இப்படி சொல்ல I போறீங்க? am going to change Bangalore for God. நான் பெங்களூர் பட்டணத்தை மாற்றி அமைக்க I am going போகிறேன். to change my city for God. என்னுடைய பட்டணத்தை நான் I am ஆண்டவருக்காக going to மாற்றி change அமைக்க my போகிறேன். village for God. என்னுடைய கிராமத்தை நான் மாற்ற போகிறேன். God is not in heaven. தேவன் பரலோகத்தில் இல்ல. God is in me. தேவன் எனக்குள் இருக்கிறார். God is not in Jesus. தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும் இல்ல. Jesus is gone up. இயேசு கிறிஸ்து மேலே I போயிட்டார். am here as a representative of Jesus. இயேசுவுக்கு ஸ்தானாதிபதியாக இப்பொழுது நான் இருக்கிறேன். I can do all things through Christ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. Do you believe that? நீ விசுவாசிக்கிறாயா? Have the courage of your conviction. உன்னுடைய அந்த அந்த நீ நம்புற வார்த்தையில உனக்கு தைரியம் இருக்கட்டும். Don't be a lackadaisical or a wavering Christian. ஒரு சராசரி விசுவாசியா இல்ல அப்படி இப்படி உன் மனசு கெடுக்கிற விசுவாசியா இருக்காது. Don't be a spineless Christian. நீ ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு கிறிஸ்தவனா இருக்காது. Be strong in the Lord. கர்த்தருக்குள் பலசாலியா இரு. And tell yourself, உன்னை பார்த்து பேசு. I can't do it. என்னால முடியாது. But through the Christ in me, I can do all things. எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் மூலமா எல்லாமே நான் செய்வேன். Are you convinced about it? இப்போ முழு நம்பிக்கை வந்துட்டா உங்களுக்கு? Many are called. அநேகர் Few அழைக்கப்பட்டிருக்காங்க. are chosen. ஒரு சிலர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஏன்? You are the one who chooses it. நீங்க தான் அதை தேர்ந்தெடுக்கிறீங்க. If you choose it, நீங்க தேர்ந்தெடுத்தா God will use you. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். I'm not going to ask you to bow your heads. தலையை தாழ்த்த சொல்ல You மாட்டேன். are Christians here. எல்லாம் விசுவாசிங்க தான். You have the courage. உங்களுக்கு தைரியம் You இருந்தா are able to do it. உன்னால முடியுமா? God can use you. ஆண்டவர் உன்னை பயன்படுத்த முடியும். You are the choice. நீங்க தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். Not Brother Colton. பிரதர் கோல்டன் கிடையாது. Not my interpreter. என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் இல்ல. Not the pastor. பாஸ்டர் இல்ல. You. நீங்க தான். You are God's man. நீங்க தான் தெய்வத்துடைய You are மனுஷன். God's woman. தெய்வத்துடைய ஸ்திரீ நீங்க. Do you realize it? அதை உணர்றீங்களா? If you stand and say, I want to be that man, that woman, I'm going to pray for you. நீ எழுந்து நின்று அந்த ஆளா நான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்காக நான் Don't get up because others are getting up. மற்றவன் எந்திரிக்கிறான்றதுக்காக நீ If எந்திரிக்காத. you have a conviction of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் உன்னை உணர்த்தினா I want to do the impossible. நான் முடியாததை நான் சாதிக்கணும். I want to give my life wholly to God. என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா ஆண்டவர் கொடுக்கணும். You know, I know many of you are standing because others are standing. இப்ப அநேகர் எந்திரிச்சு நிக்கிற காரணமே மற்றவங்க But எந்திரிச்சு will you make நிக்கிறாங்க. a personal choice? ஆனா நான் சொல்றேன் நீங்க தேர்ந்தெடுப்பீங்களா? Will you tell yourself, உங்களை பார்த்து சொல்வீங்களா? for me to live is Christ கிறிஸ்து எனக்கு ஜீவன், and to die is gain? சாவு எனக்கு ஆதாயம். You believe that? நம்புறியா? You believe that? நம்புறியா? Will you change Bangalore for God? பெங்களூர் பட்டணத்தை ஆண்டவருக்கு Will you மாத்துவியா? give your life for Jesus? உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பாயா? Will you be a living sacrifice for Jesus? ஜீவிக்கிற ஒரு பலியா இருக்க முடியுமா? Will you go boldly and talk to your neighbor? தைரியமா போய் பக்கத்து வீட்டு ஆளுகள் Will பேசுவியா? you talk to your colleague who is working with you? உன் வேலை செய்யற ஆளோடு கூட பேசுவியா? Will you go out and be a witness for Jesus? நீ போய் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க முடியுமா? Whatever they say, என்ன சொன்னாலும் will you say, I'll be brave, நான் தைரியமா இருக்கேன் I will be bold, நான் தைரியமா இருக்கேன். nobody can stop me, யாரும் no நிறுத்த demon முடியாது. can stop me. எந்த பிசாசு நிறுத்த I முடியாது. am going to tell people about the Lord Jesus. ஆண்டவர் பற்றி மக்கள் கிட்ட சொல்ல போறேன். Do you believe that? விசுவாசிக்கிறியா? If so, bow your head. அப்படினா தலை Take your left hand and keep it on your heart. உன்னுடைய இடது கை எடுத்து மார்பு மேல And வெச்சுக்கோ. raise your right hand towards God. வலது கரத்தை மேல நீ And ஆண்டவருக்கு touch him in faith. விசுவாசத்துல அவரை தொடு. And tell the Lord, ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க. Lord, here's my life. ஆண்டவர் இதோ என்னுடைய Let வாழ்க்கை. it be இது உமக்காக இருக்கட்டும். consecrated, Lord, to thee. ஆண்டவரே உமக்காக அர்ப்பணிக்கின்றேன். Take my days. என்னுடைய நாட்களை எடுத்து Take my time. என்னுடைய நேரத்தை I எடுத்து want to live for you. உமக்காக ஜீவி. I am willing ஆண்டவரே to நான் give சித்தம் my life wholly to you. என் வாழ்க்கை முற்றிலுமா உமக்கு தரேன். Not my will. என்னுடைய சித்தம் அல்ல. Let your will be done. உம்முடைய சித்தமாகட்டும். This morning இந்த காலைவேளை in me எனக்குள் as it is done in heaven. பரலோகத்திலே Now செய்யப்படுவது open your போல mouth. இப்போ வாயை தர. Open your heart. இருதயத்தை தர. Tell the Lord ஆண்டவர்கிட்ட சொல்லு your பேசு. desire. ஆண்டவர் உன்னுடைய ஆசை. What you want him to make you to be. அவர் உனக்கு என்ன விரும்புறாரோ Whatever you ask. நீ என்ன கேட்டாலும் Ask, you shall receive. கேளுங்கள் கொடுக்கப்படும். You seek, you'll find. தேடுங்கள் You கண்டுபிடிப்பீர்கள். knock, it will be open.
நீ தட்டு திறக்கப்படும். God is not a respecter of persons. ஆண்டவர் வந்து பட்சபாதம் உடையவர் He அல்ல. is God. அவர் தெய்வம். There is none like unto him. அவரை போல யாரும் I இல்லை. am going to ask the pastor பாஸ்டர் கேட்க to போறார். lead you in a prayer of consecration. ஒரு ஜெபத்தை செய்ய சொல்ல It's the போறார். pastor's burden. பாஸ்டருடைய பாரம். Pastor wants you நீங்க அவருக்கு தேவை. to be an active servant of the Lord. நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். And God wants to use you ஆண்டவர் உங்களை பயன்படுத்த to bring Bangalore to the foot of Calvary. பெங்களூரை கல்வாரி அண்டை கொண்டு வர. Oh, you will say, who am I? நீங்க சொல்ல நான் யார்? You're Mr. Nobody. நீங்க யாருமே இல்ல. But Christ in you ஆனா கிறிஸ்து உங்களுக்குள்ள makes இருக்கும்போது you a representative of Jesus. அது வந்து உன்னை இயேசுவை ஸ்தானாதிபதியா மாற்றும். Jesus told you இயேசு உன்னை பார்த்து to சொன்னார். go into Bangalore பெங்களூருக்கு போய் and to knock at every door எல்லா கதவை தட்டி and to tell them ஆண்டவரை பற்றி that Jesus can meet their every need. நீங்க சொல்லணும் ஆண்டவர் உங்களை தேவை சந்திப்பார். Jesus saves. இயேசு ரட்சிக்கிறார். Jesus heals. இயேசு சுகமாக்குறார். Jesus casts out demons. இயேசு பிசாசை துரத்துவார். Jesus raises the dead. இயேசு செத்தவர்களை Jesus said, எழுப்பார். greater things than what I have done, you will do. என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்கன்னு இயேசு சொன்னார். Will you be his ambassador? நீ அவருடைய ஸ்தானாதிபதியா இருப்பியா? Will you say, here am I, take me, Lord, இதோ அடியேன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்வியா? and use me? என்னை பயன்படுத்தும். I'm asked the pastor to lead you in a prayer of consecration.